ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த வருஷத்துக்கான இன்ஜினியரிங் கோர்ஸ் நீங்கள் எதை எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்குது, எவ்வளோ வருஷத்துக்கு சம்பாதிக்கலாம், டாப் கம்பெனிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றினா நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன கோர்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு 50 lakhs per ஆனுவல் நம்ம தாராளமாக சம்பாதிக்கலாம். இதில் டாப் கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், இன்ஃபோசிஸ். ஸோ இந்த கம்பெனிலாம் இருக்குது. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பர் ஆனுவலுக்கு 40 lakhs per இயருக்கு நம்ம தாராளமாக சம்பாதிக்கலாம். இதில் வந்து டாப்பில் இருக்க கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், விப்ரோ, ஐபிஎம், எக்ஸெஞ்சர், இந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது. அடுத்ததில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் டிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஏஐ வந்து நல்லா டெவலப் ஆகுது. ஸோ ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது. பர் ஆனுவலுக்கு நீங்கள் 60 lakhs தாராளமாக சம்பாதிக்கலாம். இதில் வந்து டாப்பில் இருக்க கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விஐடிஏ, ஓப்பன் ஏஐ, ஐபிஎம், டெலட்டாய்ட், இந்த டாப் கம்பெனிஸ்லாம் இருக்குது. தாராளமாக நீங்கள் ஏ அண்ட் டிஎஸ் வந்து கோர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது. அடுத்து என்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏஐ அண்ட் எம்எல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், இதுக்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது. பர் ஆனுவல் 55 lakhs பர் ஆனுவல் நம்ம தாராளமாக சம்பாதிக்கலாம். கூகுள், டீப் மைண்ட், மெட்டா, டெல்சா, இந்த கம்பெனிலாம் டாப் கம்பெனிஸாக இருக்குது. அடுத்து என்ன கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி படிச்சிங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் எடுத்திங்கன்னா 45 lakhs per ஆனுவல் தாராளமாக சம்பாதிக்கலாம். சிஸ்கோ, பேலோ ஆல்டோ நெட்வொர்க்கு, ஸ்காஸ்பர், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் சூஸ் பண்ணி நல்ல வேலைக்கு நம்ம போகலாம் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா. அடுத்து என்ன உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் படிச்சிங்கன்னா பர் இயருக்கு 50 lakhs per ஆனுவல் தாராளமாக சம்பாதிக்கலாம். அடுத்து அதில் எது டாப் கம்பெனிஸ் இருக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பஸ்டாண்ட் டைனமிக், அடுத்து ஏபிபி, ஸ்பேஸ் எக்ஸ். ஸோ இந்த கம்பெனிலாம் டாப்பில் இருக்குது. இந்த கம்பெனிஸ் வந்து நல்லா சூஸ் பண்ணி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ரோபோட்டிக்ஸ் எடுத்து படிக்கலாம். அடுத்த பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் எடுத்திங்க அப்படின்னா 35 lakhs per ஆனுவல் சம்பாதிக்கலாம். அதில் டாப் கம்பெனிஸ் என்ன இருக்குது அப்படின்னா குவால்காம், இன்டெல், சாம்சங், இந்த கம்பெனிஸ் வந்து தாராளமாக நம்ம சூஸ் பண்ணி நல்ல ஜாபுக்கு பேஸ்ட் ஆகலாம். அடுத்து ட்ரிபிள்இ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா பர் இயருக்கு வந்து 30 lakhs per இயர் நம்ம தாராளமாக சம்பாதிக்கலாம். இதில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் டாப்பில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா சிம்ஸ், ஜிஇ, ஷெனிடர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணி ட்ரிபிள்இ முடிச்சோம்னா நம்ம வேலைக்கு போனோம். அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்துட்டிங்கன்னா பர் இயருக்கு 25 lakhs நம்ம சம்பாதிக்கலாம். போயிங், டாடா மோட்டார், மகேந்திரா, இந்த டாப் கம்பெனிஸ்லாம் சூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது ஃப்யூச்சரில். அடுத்து சிவில் இன்ஜினியரிங் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற குட்டி செட்டிலேயே நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து வந்து தாராளமாக பண்ணலாம். அது வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம்? 20 lakhs per இயர் அது சம்பாதிக்கலாம். அதில் எது டாப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எல்இடி, டிஎல்எஃப், ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலாம் நிறைய இருக்குது. ஸோ டாப் கம்பெனிஸில் இந்த கம்பெனி சூஸ் பண்ணி நீங்கள் ஃப்யூச்சரையும் நல்லா பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும், எங்கே வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், எந்த காலேஜஸை சூஸ் பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு ஏதாவது சீட்ஸ் வேணுமா, இல்லை கவர்மெண்ட்டில் கவுன்சிலிங் மூலியமாக உங்களுக்கு காலேஜஸ் எதுவும் சூஸ் பண்ணணுமா, அதில் எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நாங்கள் கால் பண்ணலாம். எந்த வித சார்ஜஸும் நாங்கள் வாங்குறதில்ல, ஃப்ரீயாக தான் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். Okay, thank you for watching.